அஸ்வமேதைர் யஜ்ஞாயாம் ஊர்ஜிதம் பலிம் பிருகும்னாம் உபகல்பிதஸ்ததா அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜன் ஒரு பெரிய யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த யஜ்யத்துல வரவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா தான தர்மங்கள் கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட அவர் என்ன பண்றாரு, அஸ்வமேத யஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு பலி மகாராஜன். அந்த அஸ்வமேதத்தை யஜ்யத்தை பார்ப்பதற்காக நர்மதா நதி தீரத்துக்கு போறார். ஸோ நர்மதா நதியினுடைய தீரத்துல பிருகுகச்ச அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பிருகுகச்ச அப்படின்னு இடத்துல இந்த பிருகுமுனிவருடைய தோற்றத்துல வரக்கூடிய இந்த பலி மகாராஜா என்ன பண்றான் அப்படின்னா அங்க யஜ்யம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். சோ அந்த இடத்துல பலி மகாராஜனுடைய அந்த யஜ்யசாலைக்கு வர வாமன தேவர் நடந்து வர ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். தேர்விஜோ யஜ்யமான சதச ஹதத்விஷ்டோ வாமன தேஜாச ரூபா சூரிய கிலாயாதி உதவா விகாவசு சனத்குமாரோ தத்விதிருக்ஷாய க்ரதுஹோ சொல்லிட்டு வாமன தேவர் நடந்து வரும்போது பொதுவா பிள்ளையா இருக்கவங்க நடந்து வந்தா ரொம்ப அழகா இருக்கும் பார்ப்பதற்கு. அதுவும் வாமனன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா, சின்ன பையன், 5 வயசு பையன் தான், ரொம்ப தேஜஸ்வியா இருக்காரு, புள்ளமா இருக்காரு, கையில ஒரு கொடையை பிடிச்சிட்டு இருக்காரு, சின்ன கோமணம் கட்டிட்டு இருக்காரு, மேல ஒரு மான்தோலை போட்டுட்டு இருக்காரு, ஒரு கையில ஜபமாலை, ஒரு கையில கமண்டலம், கொடையை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணாரு, சின்ன காலில் என்ன பண்ணாரு, டக்கு ரொம்ப வேக வேகமா நடந்து வர்றாரு. அப்படி சின்ன காலை வச்சுட்டு வேக வேகமா நடந்து வரும்போது பார்ப்பதற்கு எல்லாருக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சா. எல்லா ரிஷிகளும் பாக்குறாங்க. அந்த யஜ்யசாலைக்கு நுழைஞ்ச பின்னாடி எல்லாரும் பாக்குறாங்க, யாரடா இந்த பையன், யாரடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்களா. பார்த்தா ஒரு சூரியன் எப்படி தோன்றினா எப்படி பிரகாசமா இருப்பாரோ அது போல பிரகாசமா இருந்தார். சோ எல்லாரும் எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருன்னு தெரியலையே இந்த பையன், யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வயசான ரிஷிகள்லாம் கூட எந்திரிச்சிட்டாங்க. ரொம்ப வயசான, ரொம்ப முதிர்ந்த, ரொம்ப பெரிய ரிஷிகளா இருந்தாங்க. எல்லா ரிஷிகளும் தன்னை தானே தெரியாம என்ன பண்றாங்க, பட்டு எல்லாம் எதிரிச்சிட்டாங்க. பகவான் தான் எதிர்க்காம இருப்பாங்களா, எல்லாம் எதிரிச்சிட்டாங்க. எதிர்ச்ச பின்னாடி எல்லாரும் ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூரிய தேவன் தான் வந்திருக்காரோ என்னமோ தெரியல யஜ்யசாலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. சூரிய தேவன் இல்ல சுவாமி, சனத்குமாரர் வந்திருக்காங்க போல இருக்கு, சனத்குமாரர் இப்படி பிரகாசமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, இல்லப்பா அந்த அக்னி பகவானே வந்திருக்காரு. ஏன்னா அக்னிக்கு தான் என்ன பண்றாங்க, யஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்னி பகவான் என்ன பண்ணிருக்காரு, இங்க இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் என்ன பண்ண முடியல, இவர் எப்படிப்பட்டவர், இவர் எங்க இருந்து வந்திருக்கார், எதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இத்தம் சசிஷ்யேஷு பிருகுஷு அநேகாத வைத்தார்க்கியமானோ பகவான் சவாமனஹ சத்ரம் சதண்டம் சலஜம் கமண்டலும் விஸ்வேஷபிப்ரத் தயமேதவாடம். இப்படியாக எல்லாரும் ஒருத்தர் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, யாரா இருப்பாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட இடத்துல பகவான் என்ன பண்றாரா, ரொம்ப சின்ன வாமனன் அப்படின்னா குள்ளமானவர் என்ன பண்ற, குள்ளமான அந்த வாமனன் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்காரா. கையில ஒரு அந்த குச்சி வச்சுட்டு வராரு, ஒரு பிரம்மச்சாரிக்கு இருக்கக்கூடிய குச்சி, ஒரு கொடை, ஒரு சின்ன பானை, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த யஜ்யசாலைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரா. மௌஞ்சமே கலையா வீட்டம் உபதீய ஜோத்ரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரமாயமனாவகம் ஹரிம் பிரவிஷ்டம் வீக்ஷ்ய பிரகவஹ சிஷ்யஸ்தே சஹா நிபிஹி பிரத்யாகிருடம் சமுத்தாய சங்கிப்தாஸ்தஸ்ய தேஜசா. இப்படியாக அந்த பிராமணன் உள்ள நுழையும் போது அவனை பார்த்தா மனுஷன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இந்த பிராமணன் இந்த சின்ன வாமனர் இடுப்புல சின்ன என்ன சொல்றது, புல்னால் ஆக்கப்பட்ட ஒரு உடை அணிஞ்சிட்டு இருக்காராம். மேல உபவேதம் போட்டுட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் மேல தன்னுடைய உடலை மூடி மறைப்பதற்காக மான் தோலை போட்டு இருக்காரு. அவருடைய தலையெல்லாம் ஜட்டாபாரமா இருக்கு, அவருடைய முடியெல்லாம். சோ இப்படியாக அந்த பிருகு முனிவர்களுடைய சிஷ்யர்கள் செய்யக்கூடிய அந்த யஜ்யசாலைக்கு வர பகவான் வந்த பின்னாடி எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவரை வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. யாரும் பேச முடியலையா, யார் வந்திருக்காங்க அப்படின்றத யாருக்குமே தெரியலையா. இப்படி எல்லாருக்கும் தெரியாத போது பலி மகாராஜனுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிக்குது. பலி மகாராஜனுக்கு தெரிய ஆரம்பிக்கு வந்தது யாரு அப்படின்னு. ஏன்னா யார் ஒருத்தரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதோ அப்படிப்பட்ட நபர் யாருன்ட்டு அவருக்கு ஒருத்தருக்கு தெரியணும். ஏன்னா இவர் இப்படிப்பட்டவர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் பகவானா இருக்க மாட்டார். இவர் யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு யாராலையும் புரிந்து கொள்ளப்பட முடியாத, யாருடைய புத்திக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துதான் என்னது, பகவான் சொல்லும்.
நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் பகவான் இருக்க போறது கிடையாது. சோ அப்ப பலி மகாராஜன் புரிஞ்சுக்கிட்டானா, என்ன புரிஞ்சுக்கிட்டான், இவங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, அப்ப இவர் யாராதான் இருப்பாரு, சாக்ஷாத் நாராயணன் பகவான் விஷ்ணுவா தான் இருப்பார், கிருஷ்ணனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணுவுடைய அவதாரமான வாமனனை பலி மகாராஜன் புரிஞ்சுக்கிட்டானா. ஏன்னா அவருடைய இந்த குணத்தை, ஏன்னா அப்புறமேனா இருக்கார், எல்லாருடைய புத்திக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கனால அவரை புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிற முன்னாடி பலி மகாராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு நல்ல ஆசனத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருக்கு பாதம் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். பாத பூஜை பண்ணிட்டு அந்த பாதத்தினுடைய தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய தள்ள தெளிச்சுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய தள்ளையும் தெளிக்கிறார். தெளிச்சுட்டு அவர் வந்து அங்க வாமனனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக முடியலையா, வாமன பகவான் கிட்ட அவரு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மம் கிம் கரவாமதே பிரம்ம ரிஷீனாம் தபஸ் சாக்ஷான் மன்வே துவாரே வபுர்தரம் சொல்றா. ஸ்வாகதம் ஸ்வாகதம், உங்களுக்கு வரவேற்பு வரவேற்பு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாகதம் கொடுக்குறான, வரவேற்பு சொல்றான். ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்ம கிம் கரவாமதே கரவாமதே, சுவாமி நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் என்ன, நீங்க எதுக்கோ ஒரு விஷயத்தை கேட்டு வந்திருக்கீங்க போல தோணுது, ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல நான் என்னுடைய கண்ணால இப்ப என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு தபஸ் அப்படிங்கிறது உருவம் எடுத்து வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அது உங்களை போல இருக்கு. தவம் அப்படிங்கிறது ஒரு உருவம் கொடுத்து அது நடந்து வந்தது அப்படின்னா அது நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய உடலை பார்க்கும்போது அவ்வளவு தேஜஸா இருக்கீங்க, அதனால தபஸே ஒரு உருவம் எடுத்து வந்ததை போல இருக்கு சொல்லி சொல்றேன். அத்யன பிதரஸ்திருப்தா அத்யன பாவிதம் குலம் அத்ய ஸ்விஷ்டா கிரதுரயம் யத்பவான் ஆகதோ கிரஹான். இன்னைக்கு என்னுடைய மூதாதையர்கள் எல்லாரும் திருப்தி அடைஞ்சாங்க, என்னுடைய வீர் இன்னைக்கு தூய்மை அடைஞ்சது, என்னுடைய யஜ்யம் இன்னைக்கு வந்து பூர்ணத்துவம் அடைஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்திருக்கீங்க. சோ உங்களுடைய வருகையினால எல்லாம் பூர்ணமானது, எல்லாம் திருப்தி அடைஞ்சது, எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு உண்மையில பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய தபஸ்னால மட்டும் நீங்க இந்த யஜ்யசாலைக்கு வந்ததை போல தெரியல. இங்க எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களுடைய தபஸ், அவங்களுடைய புண்ணியம், அவங்களுடைய பக்தியினால என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இங்க தோன்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். சோ அப்படி இன்னைக்கு நானு என்னுடைய எல்லா விதமான பாவத்தையும் தொலைச்சிட்டேன். ஏன்னா உங்களுடைய பாதத்துல இருந்து எடுத்த தண்ணி என்ன பண்ணிருக்கேன், நான் இன்னைக்கு தலையில தெளிச்சுக்கிட்டேன். அதனால இந்த இடமே தூய்மை அடைஞ்சது, நானும் தூய்மை அடைஞ்சேன், என்னுடைய மூதாதைகள் தூய்மை அடைஞ்சாங்க, எல்லாரும் தூய்மை அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, யத்யத்வாடோ வஞ்சசி தத் பிரதீச்சீமே த்வாமர்த்தினா விப்ரசுதானுகர் சுதா தகார்யே கான் கஞ்சம் குணவத் தாமமிருஷ்டம் ததானப்பேயும் உதவா விப்ரகன்யாம் கிராமம் சமுத்ராம் ஸ்ததுரகாம் கஜாம் வா ரதம் ஸ்தத்ரா தம சம்பிரதீச்சயா. ஹே பிராமணா, ஹே சுவாமினு, நீங்க வந்திருக்கிறது ஏதோ ஒண்ணு கேட்டு வந்திருக்கிறது போல தெரியுது. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. என்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட எதை இருக்குதோ என்ன பண்றேன், நான் கொடுத்துறேன். என்கிட்ட என்ன கேட்டா என்ன பண்ண முடியும், என்னால கொடுக்க முடியும். உங்களுக்கு பசுமாடு வேணுமா, இல்ல பெரிய பங்களா வேணுமா, பெரிய மாளிகை வேணுமா, இல்ல நல்ல உண்பதற்கு நல்ல உணவு வேணுமா, இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு, நீங்க பிரம்மச்சாரி பையனா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் வேணுமா, நல்ல ஒரு பொண்ணு வேணுமா, இல்லைன்னா ஒரு பெரிய கிராமமே வேணுமா, இல்ல குதிரை வேணுமா, யானை வேணுமா, இல்ல பெரிய ரதம் வேணுமா, என்ன வேணுமோ என்ன பண்ணுங்க கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜன் அந்த வாமன தேவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறார். இப்படிதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ரிஷிகள் சத்திரியர்களுக்கு தானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே போல அந்த வாய்ப்பை என்ன பண்ண அப்படின்னா என்னைக்கும் சத்திரிகள் தவறப்பட்டதே கிடையாது. ஏன்னா தானம் கொடுக்கறதே பெரிய பாக்கியம் ஒருத்தனுக்கு. அப்படிப்பட்ட நபர் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, நமக்கு பிரயோஜனமான அளவுக்கு ஒரு பக்தர் கிடைச்சார் அப்படின்னா, அப்படிப்பட்ட பக்தர் நம்ம தானம் கொடுக்கல அப்படின்னா அதை விட துரதிருஷ்டம் வேற ஒன்றும் கிடையாது. சோ அப்படி நம்மளுக்கு ஒரு, இப்ப நம்மளுக்கு சில பிரபாதம் இருக்கார் அப்படின்னா அவருக்கு நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம ஏன் கொடுக்க கூடாது. நம்ம எதுக்கோ கொடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு எதுக்கோ நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம், யாராருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். யாராருக்கோ கொடுத்து என்ன பிரயோஜனம், நம்மள எல்லாம் திட்டிட்டு தான் இருக்காங்க, அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா நம்ம இருக்கக்கூடிய செல்வத்தை பகவானுக்காக, குறிப்பா பக்தர்களுக்கு யார் சரியா அதை உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை விட பாக்கியமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதனால அவங்களுக்கு கொடுக்கதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த கதை சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியல.
இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இந்த கதையை மறுபடியும் கேட்டனால உங்களுக்கு தப்பு கிடையாது. இஸ்கான்ல இந்திரதிம்ன சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இஸ்கான்ல ரொம்ப பிரசித்த பெற்ற ஒரு சன்னியாசி அவர், இந்திரதிம்ன சுவாமி அப்படின்ட்டு. ஸோ ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ரஷ்யால டூர் இருக்கார். டூர்ல அங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இந்திரதிம்ன மகாராஜும் அங்க இன்னொரு சன்னியாசம் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தருடைய ஒரு டிவோட்டியோட வீடு, அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம், அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த வீட்டுல போய் ஒரு ரொம்ப நேரம் தங்க மாட்டோம், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த வீட்டுல இருந்துட்டு அடுத்த நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போறாங்க. 5 நிமிஷம் மட்டும் போலான்னு சொல்லி வராங்க. வந்தாங்க அப்படின்னு ரொம்ப சின்ன வீடு, ஓட்டு வீடு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க அந்த ரஷ்யாவில் ரொம்ப சின்ன வீடா இருந்துச்சான். அந்த வீட்டுக்குள்ளார போய் நுழையிறாங்க. நுழைஞ்சா ஒரு உடைஞ்சு போன ஒரு பெட்டு, தலகாணி இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன டேபிள் மாதிரி அதுல ஆல்டர்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கிச்சன், ஒரே ரூம் தான், வேற வேற ரூம்ல கிடையாது, ஒரே ரூம் தான். அந்த ஒரே ரூம்லயே தூங்குறதுக்கு கிச்சனு, சாமி ரூம் எல்லாம் ஒரே இடத்துலயே இருக்கு, ஒரே ரூம்ல. இந்த ரூம் எல்லாம் பாக்குறாரு. சரி பார்த்துட்டு, சரி அந்த அம்மா வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா வராங்க, ரொம்ப வயசான அம்மா, ரஷ்யன் மாதாஜி அவங்க, பாபுஷ்கா. அவங்க என்ன பண்றாங்க, வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்துட்டு மகாராஜ் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. குருதேவ் வந்துட்டீங்களா, கடைசியில வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அன்போட என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. பார்த்துட்டு பின்னாடி அவங்க வீட்டுல எல்லாம் உடஞ்சி போய் பழசா, அவங்க போட்டுக்கூடிய துணி ரொம்ப பழசா, எல்லாம் பழசா இருந்துச்சு. சோ அப்ப அந்த மகாராஜ் கேட்கிறாரு, யாருமா நீ, உங்க பேர் என்னது, என்ன விஷயம், இப்ப உங்களை பார்க்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த அம்மா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேர் சொன்னாங்க. அவங்களுடைய சிஷ்யை தான், உங்களுக்கு பேர் கூட தெரியல, இருந்தாலும் குருவுக்கு தன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க வந்து கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி உங்க வீட்டுலாம் இப்படி இருக்கு, பழைய பொருளா இருக்கு, ஏன் இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி பொருள்லாம் தூக்கி போட்டு புது பொருள் போட்டுக்கலாம்ல, என்ன பண்றீங்க நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க குடும்பம் என்ன விஷயம் கேட்கிறாங்க. எனக்கு யாரும் இல்ல மகாராஜ், நான் தனியா தான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. புக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுவீங்க கேட்டா, காலையில போயிடுவேன், சாயந்தரம் வரைக்கும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன். ஓ அப்படியா, ஒரு வாரத்துல எத்தனை நாள் பண்ணுவீங்க? எல்லா நாளும் பண்ணுவேன், 7 நாளும் பண்ணுவேன். ஓ அப்படியா, மாசத்துல மாசம் முழுக்க பண்ணுவேன், வருஷத்துல வருஷம் முழுக்க பண்ணுவேன். அவங்களால அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க, வருஷம் முழுக்க பண்ணுவீங்களா? ஆமா, எனக்கு ஜென்மாஷ்டமி, கௌரவ பூர்ணிமா, ராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, பிரபுபாத் அப்பியரன்ஸ் டே, வாமன துவாதசி, அப்புறம் நிர்ஜல ஏகாதசி, அப்புறம் தாமோதர ஆரத்தி, நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு இது சேவை பண்ற தவிர்க்கிறது. புக் டிஸ்ட்ரிபியூஷன் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், தப்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது. அந்த மாதம் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவலும் என்ன பண்றது கிடையாது அப்படின்னா, கோயிலுக்கு போனது கிடையாது. என்னுடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் வந்து என்ன பண்ணிடுவேன், நான் கூட புக்ஸ் எடுத்துட்டு போயிடுவேன், புக்கை வச்சுட்டு வருவேன். நான் இது வரைக்கும் பிருந்தாவும் போனது கிடையாது, மாயாப்பூரும் போனது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இஸ்கானுக்கு எப்போ வந்தாங்களோ அப்ப இருந்து ஒரு 20-30 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஸோ 30 வருஷம் என்ன பண்றாங்க, அவங்க புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்களா. ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க, உபன்யாசால் கேட்டிருக்காங்க, பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண எனக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும், இது நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன பண்றாங்க, அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனையே தன்னுடைய வாழ்க்கையை மாத்திட்டாங்க. அதே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பிருந்தாவனம் போனது கிடையாது, மாயாப்பூர் போனது கிடையாது, எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் இங்கங்க அலைஞ்சது கிடையாது, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அவர் கேட்கிறாங்க, மகாராஜ் கேட்கிறாங்க, சரி இவ்வளவு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்களே, இந்த பணம்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பணம் வரும் இல்லையா, அந்த பணத்தை வச்சு நீங்க ஏன் வந்து நல்ல பொருள்லாம் வாங்கிக்கூடாது கேட்கிறாங்க. இல்ல மகாராஜ், மக்கள்லாம் எனக்கு பணத்தை கொடுக்குறாங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பணத்தை கொடுக்குறாங்க, அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்து எனக்கு உபயோகப்படுத்துறேன் அப்படின்னா அந்த மக்களுக்கு பாவம் தான் வரும். ஆனா என்ன பண்றேன், அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் உங்களுடைய ப்ரோக்ராம் டொனேஷனா கொடுத்துருவேன். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை எல்லாரும் சரியா உபயோகப்படுத்துவீங்க, கிருஷ்ணோடைய சேவையில் உபயோகப்படுத்துவீங்க. அப்ப நீங்க உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாருக்கும், எனக்கு யாரெல்லாம் புக்கு வாங்க பணம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் புண்ணியம் போய் சேரும். ஸோ நான் என்னுடைய சொந்த செலவுக்கு உபயோகப்படுத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு பாவம் வரும். எப்ப நான் உங்களுடைய சேவையில கொடுத்துட்டோம், நீங்க என்ன பண்ணீங்க, அதை சரியா கிருஷ்ணோட சேவையில உபயோகப்படுத்துவீங்க, அப்ப உங்களுக்கு புண்ணியம் வரும். அதனால அந்த சேவை, அந்த பணத்தை நான் ஒரு பைசா கூட தொட்டது கிடையாது. பக்தர்கள் பார்த்து எனக்கு ஏதாவது பழசா கொடுப்பாங்க, பழைய துணி, பழைய பெட்டு, இந்த மாதிரி பழசா கொடுப்போம், என்ன பண்ணுவோம், அதை தான் உபயோகப்படுத்துமே தவிர நாங்கள் புதுசா வாங்கினது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க.
1/2 மணி நேரம் 45 நிமிஷம் ஆச்சு. அவங்க வெளில போகவே முடியல. எப்படி போக முடியும்? அந்த அம்மா ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப யாருமே அந்த அம்மா இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. அந்த மகாராஜா ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க, எங்கேயும் சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்தனை பார்த்த பிறகு அவங்களால வெளில எங்கேயும் போக முடியல. உட்காந்து அவ்வளவு விஷயத்தை கேட்கறாங்க. கேட்டு அப்பதான் முடிவு பண்றாங்க, சரி இவங்களை நம்ம கண்டிப்பா விருந்தாவன் மாயாபுரி கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு மகாராஜ் தன்னுடைய சொந்த செலவுல விருந்தாவனத்துக்கு மாயாபுரி கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த தான் சம்பாதிச்ச பணத்தை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த பணத்தை தன்னுடைய செலவுக்காக, அதுவும் தான் வேண்டும் வேண்டாத செலவெல்லாம் கிடையாது, ட்ரெஸ் ஒழுங்கா ட்ரெஸ் பண்றது, இல்ல விருந்தாவன் மாயாபூர் போயிட்டு வர்றது, இப்படி ஒண்ணுமே தனக்காக செலவு பண்ணிக்காம எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா குரு கிட்ட கொடுத்துட்டு கிருஷ்ணனுடைய திருப்திக்காக, கிருஷ்ணனுக்காக மட்டும்தான் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அப்படி அவங்க யோசிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. இது எதோ நம்ம புராணத்துல படிச்சோம், இதிகாசத்துல படிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கும் ஒரு சிலர் பாக்கியசாலிகள் இருந்துதான் இருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஜெயானந்த பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், பிரபுபாருடைய சிஷ்யர் ஜெயானந்த பிரபு அப்படின்ட்டு. இரவு பகலா சேவை பண்ணக்கூடியவர். அவரை போல பிரபுபாதருக்கு சேவை பண்ணவங்க யாரும் கிடையாது. பிரபுபாதருக்கு அவ்வளவு பிடிக்கும், அவர் இஷ்டம். ஜெயானந்த சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெயானந்த சுவாமி அப்படின்னா பிரபுபாதருக்கு உயிரை போன்றவர், அப்படி இஷ்டமான சன்னியாசி அவர். ஒரு கட்டத்துல 2 நாள், இன்னும் 2 நாள்ல நியூயார்க்ல ரத யாத்திரை நடத்தணும். ரத யாத்திரை நடத்தணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒன்றும் கலெக்ஷன் பண்ணவே இல்லை. இன்னும் காய்கறி இல்லை, பழங்கள் இல்லை, எதுவுமே கிராசரிஸ் இல்லை. எப்படி ரத யாத்திரை நடத்த போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, 2 நாள் முன்னாடி போயிட்டாரு. போன ஒரு 2 நாள் கோயிலுக்கு வரவே இல்லை. 2 நாள் கழிச்சு ஒரு பெரிய ட்ரக்கு ஃபுல்லா நிறைய சாமான கொண்டு வர்றாரு. என்னன்னா அவர் எல்லா பக்தர்கள், அவர் எல்லா மக்களோடையும் அவங்க தானம் கொடுக்கறதுல உங்க குடும்பத்தை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது. அதே போல நீ எப்படிப்பட்டவனா இருக்க, தானத்தை கொடுக்கறதுல ரொம்ப சிறந்தவனா இருக்க. அவங்க என்ன பண்ணி இருக்க, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நாங்க பொதுவா எல்லா இடத்துலயும் போக மாட்டோம். நாங்க போற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராவது எங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, பகவான் எங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. சோ தானம் கொடுக்காம கருமிகளா யாரெல்லாம் தனக்கே இல்லாம கெஞ்சிட்டு இருக்காங்களோ, சாப்பாடுங்க இல்லாம அவங்களே பிச்சைக்காரங்களை போல இருக்காங்களோ, அப்படிப்பட்ட நபர்கிட்ட எங்களை பகவான் அனுப்பவே மாட்டார். அதனால என்ன பண்ணிருக்கேன், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய வந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். நான் இங்க வந்தது தானத்தை கேட்டுதான் வந்திருக்கேன், எனக்கு அந்த தானத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன தானத்தை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமன தேவர் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். வாமன பகவான் சொல்றாரு, தஸ்மாத் தத்தோ மகிம் ஈஷாத் விருணேஹம் வரதர்ஷபாத் பதானி த்ரீனி தைத்ரேந்திர சமீதானி பதாமம. அதனால வரதர்ஷவா, வரங்களில் தானங்களில் சிறந்தவனே, தானங்கள் தருவதில் சிறந்தவனே, எனக்கு ஒரு தானம் வேணும். என்ன தானம் வேணும், என்னுடைய பாதத்தினால 3 அடி வேணும். இது எனக்கு நீ தரணும், இந்த தானத்தை எனக்கு தரணும் சொல்லி சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கிற, என்னுடைய பாதம் கேட்ட, வெறும் 3 அடின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் எந்த 3 அடி வேணா கலந்து கொடுத்துடலாம். அதெல்லாம் அவர் அப்படி பண்ணல. என்ன பண்ண, ரொம்ப ஜாக்கிரதையா என்னுடைய பாதத்தினால எனக்கு 3 அடி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னுடைய காலை காட்டி சொல்றார், இந்த காலால நான் 3 அடி அளந்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிஞ்சு காலை காட்டார். ரொம்ப சின்ன காலா இருந்துச்சா, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் முத்து போல பளிச்சுன்னு வெள்ளை கலர் இருந்துச்சான். அவருடைய கால்கள் ரொம்ப சிகப்பா இருந்துச்சான். ஸோ எந்த ஒரு காலானது தாமரைக்கு நிகரான காலும், எந்த ஒரு காலானது முத்துக்கள் பதித்த காலை போன்று இருந்தோம், எந்த ஒரு காலானது தன்னுடைய காலுடைய சுவையை அனுபவிப்பதற்கு பகவானே ஆசைப்பட்டானோ, வடபத்திர சாயிகள் தன்னுடைய கால் சுவையை சுவைப்பதற்காக, கட்டவர்களை சுவைப்பதற்காக பகவானே ஆசைப்பட்டானோ, எந்த ஒரு திருப்பாதத்தை லக்ஷ்மி தேவி என்னைக்கும் சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ, எந்த ஒரு திருப்பாதத்தை பார்ப்பதற்கு பிரம்மாதி தேவர்களும் என்னைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்காங்களோ, எந்த ஒரு திருப்பாதத்தை பக்தர்கள் தஞ்சமாக எடுத்திருக்காங்களோ, எந்த ஒரு திருப்பாதத்தை பரமஹம்சர்களும் ஆசைப்படுவாங்களோ, அப்படிப்பட்ட பாதத்தை காட்டி பகவான் சொல்றாரா, பதானி த்ரையேனி தைத்தேந்திர சமிதானி பதாமம சொல்லிட்டு என்னுடைய பாதத்தால் எனக்கு 3 அடி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான்யத்தே காமயே ராஜன் வதான்ய ஜகதீஸ்வராத் நைன பிராப்னோதி வை வித்வான் யாவத் அர்த்த பிரதிகிரஹ. அதனால நீ ஜெகதீஸ்வரனா இருக்கலாம், இந்த உலகத்துக்கே நீ ஈஸ்வரனா இருக்கலாம், ஆனா எனக்கு இது போதும். இவன் பெரிய கொடையாளியா இருக்கலாம், நீ பெரிய தான வளலா இருக்கலாம், ஆனா எனக்கு இது போதும். குறிப்பா
படிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்த பாவமும் கிடையாது. அதை கேட்டு வாங்கிட்டோம்னா பாவம் கிடையாது. தனக்கு தேவைக்கு அதிகமா வாங்கினாதான் அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வாமனதேவர் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச பின்னாடி ஒரு நிமிஷம் பலி மகாராஜன் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஒரு பலி மகாராஜன் பேச ஆரம்பிக்கிறார். அஹோ பிரம்மணத்தாயாத வச்சஸ்தே விருத்த சம்மதாக வம்பாலோ பாலசீமதி ஸ்வார்த்தம் பிரத்யத்புதயதா. சுவாமி, நீங்க பாக்குறதுக்கு பேசுறதுக்கு வேணா பெரிய ஆள் மாதிரி பேசுறீங்க. ஆனா நீங்க யோசிக்கிறது ரொம்ப சின்ன பையன் மாதிரி யோசிக்கிறீங்க. உங்க கால்லையா, உங்க கால்ல 3 அடி வேணுமா? என்ன சுவாமி சொல்றீங்க? என்ன நீங்க என்ன பண்றீங்க? அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். மாம் வாச்சிभ्यो சமாராத லோகானாம் ஏகமீஸ்வரம் பாதத்ரயம் விரணீதேயோ அபுத்திமாம் த்வீப தாசுஜம். எப்படின்னா சொல்றா, உங்களுடைய வார்த்தையினாலையும் உங்களுடைய புத்தி கூர்மையினாலையும் என்ன திருப்தி பண்ண வச்சிட்டீங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க பாரு, உங்களுடைய காலால 3 அடி கேட்டீங்க பாரு, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா உலகத்துக்கே நாதன் நான், ஏகம் ஈஸ்வரம் சொல்லி சொல்றான். லோகானாம் ஏகம் ஈஸ்வரம் அப்படின்ட்டு அவன் இன்னும் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். பலி மகாராஜனுடைய ஒரு பிரச்சனை, ஒரு தப்பான என்ன வேணும் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன், நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு அந்த எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த எண்ணத்தை போக்குவதான் கிருஷ்ணன் வந்திருக்காரு. கேட்கிறாங்க, இந்த உலகத்தையே கொடுக்க தயாரா இருக்கிறான். இந்த உலகத்தையே என்னால கொடுக்க முடியும், ஜம்பு திபத்தையே என்னால கொடுக்க முடியும். நீ என்ன பண்ற என்கிட்ட வெறும் 3 அடி கேட்கறீங்க. நபுமான் மாமுபாப்ரஜ்ய பூயோ யாச்சிதம் அர்ஹதி தஸ்மாத் விருத்திகாரிம் பூமிம் வடோ காமாம் பிரதீச்சமே. அதனால வட்டோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். வட்டோனா சின்ன பையன். நீ பாலகனே, யார் ஒருவன் என்கிட்ட பிச்சை எடுத்துட்டானோ இல்லை என்கிட்ட தானம் வாங்கிட்டானோ அவன் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல வேற யாருக்கிட்ட தானமே வாங்கக்கூடாது. அப்படி நான் தானத்தை கொடுத்துருவேன். ஏன்னா என்கிட்ட தானம் வாங்கிட்டு அவர் மறுபடியும் தானம் பண்ற அளவுக்கு அவருக்கு செல்வம் வரணுமே தவிர மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட போய் அவர் தேகின்னு போய் நிற்க கூடாது. அப்படி எனக்கு தானம் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இன்னும் அதிகமா கேளுங்க, உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜன் மறுபடியும் மாமனதேவர்கிட்ட சொல்றாரு. பகவான் பேச ஆரம்பிக்கிறார். யாவதோ விஷயா பிரேதா ஸ்ரீலோகம் மதேந்திரியம் ந சக்னுவந்தி தே சர்வ பிரதிபூரியுதாம் நிருபாஹ. ஏ ராஜா, இந்த உலகமும் ஒருத்தருக்கு போதாது யார் ஒருத்தருடைய புலன்கள் கட்டுப்பாட்டு இல்லையோ. புலன் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா 3 உலகத்தையும் கொடுத்தாலும் அவனுக்கு போறது கிடையாது. திரிதிபி கிரமயோர் அசந்துஷ்டோ த்வீபேனாபி ந பூரியத நவ வருஷ சமேதேன சப்தத்வீபோ வரேச்சய. இப்படியாக ஒருத்தனுக்கு 3 அடியில சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு நீ இந்த 7 உலகத்தை கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது, 9 வருஷத்தை கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது, இல்ல எல்லா தீவுகளையும் கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது. அவன் என்ன பண்ண போறது கிடையாது, சந்தோஷம் அடைய போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு முன்னாடி பிருத்து மகாராஜனை பார்த்திருக்கேன், கயா அப்படின்னு ராஜாவை பார்த்திருக்கேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சி செஞ்சாலுமே கூட அவங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா இது போதும் அப்படின்னு நிறுத்த முடியல. அவங்க என்ன நினைச்சாங்க, இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க போதும் நினைச்சது கிடையாது. அதனால இந்த உலகத்துல போதும் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு வேல்யூவே தெரியாது. யாருடா உண்மையான செல்வந்தன் அப்படின்னா போதும் நினைக்கிறவன் தான் உண்மையான செல்வந்தன். போதும் நினைச்சான் அப்படின்னா அவனை விட செல்வந்தன் வேற யாரும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜனுக்கு வாமனதேவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தன் 3 எங்க சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க சொல்றாரு. சொல்றோம் அப்படின்னா எதிர்ச்சயோ பபமேன சந்துஷ்டோ வர்த்ததே சுகம் நானு துஷ்டஸ்திரிபிர் லோகைர் அஜிதாத்மோபசாதிதா. யார் ஒருவன் எதிர்ச்சையா அப்படின்னா தன்னுடைய கர்ம வினையினால தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தினால தானாக சேருதோ, எந்த செல்வமானது தானாக சேருதோ அந்த செல்வத்தை கொண்டு ஒருவன் எப்படி இருக்கணும், சந்தோஷமா திருப்தியா இருக்கும், முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாம யார் ஒருவன் எனக்கு இன்னும் வேணும் சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு 3 உலகத்தையும் கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது சொல்றான். அன்னைக்கு மக்கள் அப்படியே ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவருடைய தொழிலை பண்ணுவாங்க, அவருடைய தர்மத்தை பண்ணுவாங்க, எவ்வளவு லாபம் ஆகுதோ சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் என்ன பண்ண மாட்டாங்க, டார்கெட் வச்சுட்டு ஓட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டார்கெட் வச்சு ஓடிட்டு இந்த மாசத்துல நான் இவ்வளவு அச்சீவ் பண்ணணும், இந்த வருஷத்துல இவ்வளவு அச்சீவ் பண்ணணும் என்ன பண்றாங்க, டார்கெட் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டார்கெட்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளவுலாம் ஆம்பிஷன் அவங்களுக்கு இருக்காது.
என்ன பண்றாங்க, தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு எவ்வளவு தேவையோ என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு ஓடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜனுக்கு வாமனதேவர் சொல்றாரு. பும்சோயம் சம்ஸ்ருதேர் ஹேதுர் அசந்தஷ்டோ அர்த்த காமயோ எதிர்ச்சயோ பபன்னேன சந்துஷ்டோ முக்தய ஸ்மிருதா. ஒரு அழகான ஒரு உபாக்கியானம் கொடுக்கிறாரு. யாருடா சம்சாரத்தில் இருப்பாங்க, யாருடா மோட்சம் அடையறாங்கன்னு சொல்லி சொல்ற. யார் சம்சாரத்தில் இருப்பாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல பெறக்கூடிய காம அர்த்தம் இருக்கு இல்லையா, அர்த்த காமத்தை பெற்ற பின்னாடியும் சந்தோஷம் இல்லாம எனக்கு இன்னும் வேணும் ஏங்குறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் சம்சாரத்துல போயிடுறாங்க. யார் ஒருவன் இந்த உலகத்துல அர்த்த காமத்தை எதிர்பார்க்காம தானாக வந்து சேருதோ, கர்மத்தினால வந்து சேருதோ, அந்த வரக்கூடிய காமத்தை யார் ஒருவன் அர்த்த காமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவன் மோட்சத்துக்கு போறான்னு சொல்லி சொல்றான். மோட்சத்துக்கு போறதுக்கு வழி என்ன அப்படின்னா, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஓடாம நம்ம கர்ம வினை பிரகாரம் பகவானுடைய கருணையினால் நமக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு போதும், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருந்தான் அப்படின்னா அந்த சந்தோஷமே ஒருத்தனுக்கு மோட்சத்தை கொண்டு போய் சேர்ந்துருக்கும். அதுவே மோட்சம் சொல்லி சொல்றான். இல்ல அப்படின்னா அவனுக்கு இது போதல இன்னும் வேணும் ஓடிட்டே இருந்தான் அப்படின்னா அவன் மோட்சம் அடைய போறதே கிடையாது. அவன் என்ன பண்றான், அவன் தான் உண்மையில சம்சாரத்தில் இருக்கு. அதனால சம்சாரம் மோட்சம் அப்படின்னு தனியா ஒண்ணு இல்லப்பா. இந்த உலகத்துல ஒருத்தன் சம்சாரத்தில் இருக்கலாம், இந்த உலகத்துல ஒருத்தன் மோட்சத்துல இருக்கலாம். மோட்சம் என்னது, எனக்கு இது போதும், பகவான் எனக்கு இது கொடுத்திருக்கா, இது போதும் அப்படின்னு என்னதோட ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு மக்கள் யார் ஒருத்தனுக்கு இந்த திருப்தி இல்லையோ, மன திருப்தி இல்லையோ, அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. யார் ஒருத்தனுக்கு மன திருப்தியோட இருக்கானோ அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை சந்தோஷமா இருக்கான். அதான் இங்க சொல்றாரு பலி மகாராஜனுக்கு வாமனதேவர் சொல்றாரு, இப்படிதான்ப்பா ஒருத்தன் புரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றாரு. எதிர்ச்சையா அலாப துஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்ததே தத் பிரசாம்யதே அசந்துஷ்டாத் அம்பாசேவி சூக்ஷிணைஹி. ஒரு பிராமணனுக்கு எப்ப சக்தி வரும் அப்படின்னா, தானாக பகவானுடைய கருணையினால கர்மத்தினால ஒரு விஷயம் ஒரு லாபம் கிடைச்சது அப்படின்னா அந்த லாபத்துல ஒரு பிராமணன் சந்தோஷம் அடையணும். இல்ல எந்த ஒரு பிராமணனானவன் இது பத்தல எனக்கு இன்னும் வேணும் சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட கேட்டு வாங்க ஆரம்பிக்கிறானோ, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்படிப்பட்ட பிராமணனுடைய அந்த பிராமணத்துவம் அப்படின்றது அழிஞ்சு போயிடும். எப்படி வந்து நெருப்புல தண்ணி ஊத்தணுமோ அது போல அந்த பிராமணனுக்கான குணம் அழிஞ்சு போயிடும் சொல்லி சொல்றோம். ஸோ பிராமணன் அப்படின்னாவே என்ன பகவான் கொடுக்குறாரோ வரட்டும், என்ன வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய ஆன்மீக காரியங்கள் என்னைக்கு ஈடுபட்டிருப்பானே தவிர அவன் பௌதிகமான முன்னேற்றத்திற்கு ஈடுபட மாட்டான் சொல்லி சொல்றான். அப்படி ஈடுபட்டான் அப்படின்னா அவனுடைய பிராமணத்துவத்தை அவன் இறந்துடுறான் சொல்லி சொல்றான். தஸ்மாத்ரீனி பதான்யேவ விரணேத்வத் வரதர்ஷபாத் ஏதாவத்தை இவ சித்தோகம் வித்தம் யாவத் பிரயோஜனம் சொல்லி முடிச்சிட்டார். வித்தம் யாவத் பிரயோஜனம் அப்படின்னா எனக்கு பணம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்தா போதும். இந்த மூன்று உலகத்துக்கு நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா நான் கேட்ட 3 அடி உன்னால கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. உனக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்தா கொடு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாராம். முடிச்ச பின்னாடி பலி மகாராஜனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுதான். இப்படி ஒரு பிராமணன் இருப்பான, இப்படி பிராமணன் நான் பார்த்ததே கிடையாது, போதும்னு சொல்லிட்டு சந்தோஷமா எனக்கு இது இருக்கிறது போதும்னு நினைச்சு சொன்ன பிராமணன் நான் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட பிராமணனுக்கு அது 3 அடியா இருந்தா என்ன, 30 அடியா இருந்தா என்ன, இப்படிப்பட்ட பிராமணனுக்கு நான் தானம் கொடுக்கிறது எனக்கு என்னுடைய பாக்கியம் இல்லையா, இப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கிறது போது நினைக்கக்கூடிய பிராமணனுக்கு நான் கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை நான் நழுவுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனுடைய மனைவியான வித்யாவலி அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு என்ன பண்றாங்க, அவனுடைய கமண்டலத்துல இருந்து தண்ணி ஊத்தி சத்தியம் பண்ணணும். அப்படி தண்ணி ஊத்த போறாங்க. அப்ப என்ன பண்றாரு, சுக்கராச்சாரியர் வந்து சேர்றாரு, கூட்டிட்டு போயிட்டார். ஒரு நிமிஷம் நிறுத்துறா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சுக்கராச்சாரியர் சொல்றாரு, நீ தானம் பண்ணாத சொல்றாரு. தானம் பண்ண வேண்டான்னு ஒரு புண்ணியத்தை வந்து அவர் சேர்த்து கொடுக்குறாரு. தானம் பண்ணாதன்னு சொல்லி ஒரு உபதேசமா அவரு இந்த இப்படி பகவானுக்கு தானம் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிறார். நிறைய பேர் நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கோம். கோயிலுக்குன்ட்டு ஏதாவது கொடுத்தோம்னா வீட்டுல பெரிய சண்டை வரும். கிருஷ்ணருக்குன்ட்டு ஏதாவது சின்ன ஒரு சேவை பண்ணாதான் வீட்டுல பெருசா பேசிட்டு இருப்பாங்க. மற்றபடி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவன் நேரத்தை எவ்வளவு வேணா வீணடிக்கலாம், பணத்தை எவ்வளவு வேணா வீணடிக்கலாம், தன்னுடைய பொருளை தன்னுடைய புத்தி எல்லாத்தையும் வீணடிக்கலாம். ஆனா பகவானுக்குன்னு ஏதாவது சின்னதா செஞ்சா உடனே யோசிக்கலாம், ஐயோ எதுக்கு பண்ற, எதுக்கு சாமிக்கெல்லாம் பண்ற, இவ்வளவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது, பசங்களை பாக்குறோம், காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறோம் அப்படின்னா
சண்டை, எதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கிற, காலகட்டத்துல நீ யார் எதிர்க்க சொன்னது, எதுக்கு உட்காந்து காலையில ஜம்ப் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா பேசுவாங்க. இதே பையன் 8 மணி நேரம் 8 மணி வரைக்கும் தூங்கினா 9 மணி வரைக்கும் தூங்கினா பரவாயில்ல, பையன் தூங்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு புரியறது கிடையாது. சுக்கராச்சாரியரை போலதான் இருக்காங்க. பகவானுக்கு ஒண்ணு பண்ணும் அப்படின்னா உடனே தடுக்கிறாங்க. பகவானுக்குன்னு நம்ம ஏதாவது செய்ய முயற்சி பண்ணோம் அப்படின்னா உடனே வேணாம்னு சொல்லி சொல்றோம். நீங்க சுக்கராச்சாரியர் அதான் பண்றாரு, நிறுத்திட்டாரு, பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா வந்திருக்கிறது பிராமணனே கிடையாது, வந்திருக்கிறது முதல்ல பிரம்மச்சாரியும் கிடையாது, நீ ரெண்டும் கிடையாது. ஆனா என்ன பண்ணாது, அவனுக்கு தானம் பண்ணாரு. வந்திருக்கிறது தேவன்டா, யார், விஷ்ணு வந்திருக்கான். அது எதுக்காக வந்திருக்கான், அவன் பெரிய பிரம்மச்சாரியும் கிடையாது, அவனுக்கு 2 மனைவிகளும் இருக்காங்க. அதனால நீ அவனுக்கு தானம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ற. சொல்லி முடிச்சுட்டு, இப்படிப்பட்ட சத்தியம் அப்படிங்கிறது உண்மையில தேவையில்லாத சத்தியம். நீ பண்ண சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம் அப்படின்னா, ஒரு ஆபத்து காலத்துல பண்ண சத்தியம், அந்த சத்தியத்தை நீ மீற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பலி மகாராஜன் நினைக்கிறான், நான் சத்தியத்தை மீறதை காட்டிலும் தப்பான ஒரு விஷயம் இருக்குமா, அதை காட்டிலும் ஒரு நரகம் இருக்குமா, அதை காட்டிலும் ஒரு துன்பமயமான விஷயம் இருக்குமா, அதை காட்டிலும் ஒரு கேவலமான விஷயம் இருக்குமா, நான் சத்தியத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு சுக்கராச்சாரியர் பல்வேறு கோணங்களை விளக்க ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட சத்தியத்தை ஒருத்தன், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தன் சத்தியத்தை சொல்லணும், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தன் அசத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை எங்க சொல்லணும், அசத்தியத்தை எங்க சொல்லணும் அப்படின்ற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். சுக்கராச்சாரியர் சொல்றாரு, உண்மையில நீ இந்த சத்தியம் பண்ணியே இது உன்னுடைய அறியாமையில பண்ணது, இந்த சத்தியத்துக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதனால என்ன பண்ண, இந்த சத்தியத்தை நீ விட்டுரு, சத்தியத்தை நீ பண்ணாத. இந்த சத்தியத்தை செஞ்ச அப்படின்னா நம்ம அசுர குலம் மொத்தம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா வந்தது யாரு, விஷ்ணு. சோ விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார். அதான் சொல்றாரு சுக்கராச்சாரியர் சொல்றாரு, ஏஷதே ஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயாம் தேஜோ யசஸ்வதம் தாசதி அச்சித்ய ஆச்சித்ய ஆச்சித்ய சக்ராய மாயா மானவகோ ஹரிஹி சொல்லி சொல்றாரு. வந்திருக்கிறது யாரு, ஹரி. ஹரினா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் அரிக்கக்கூடிய, எல்லாத்தையும் திருடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இந்த பகவான் என்ன பண்ணுவாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம், உன்னுடைய நிலம், உன்னுடைய புகழ், உன்னுடைய அறிவு, உன்னுடைய அழகு, உன்னுடைய சொந்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், திருடி தன்னுடைய எதிரியான இந்திரனை கொடுத்துருவார். அதனால என்ன பண்ணாத, இந்த விஷயத்த செய்யாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, திரிபிக்ரம இமான் லோகா விஸ்வகாய கிரமஸ்யதி சர்வேஷாம் விஷ்ணவேதாத மூட வர்த்தியசே கதம். நீ சொன்னியே 3 அடி 3 அடின்னு சொல்லி சொன்னியே, இந்த 3 அடி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன்னா சுக்கராச்சாரியர் சொல்றாரு, விஷ்ணுடா, விஷ்ணுல தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி சொல்றாரு. பலி மகாராஜன் சொல்றாங்க, என்ன சுவாமி தூக்கிட்டு போயிடான்னு சொல்றீங்க? அவர் கேட்டது 3 அடி சுவாமி, 3 அடி கொடுக்க என்ன கஷ்டம் சொல்லி கேட்கிறாரு. 3 அடி இல்லடா, அந்த விஷ்ணுவோடைய 3 அடி தான், உன்னுடைய 3 அடி கிடையாது. விஷ்ணுவோடைய 3 அடி என்ன பண்ணுவாரு, உலகத்தையே அளந்துருவாரு. அவரு உலகத்தையே அளந்துட்டார் அப்படின்னா நீ எப்படி வாழ போற? ஏன்னா பகவான் தன்னுடைய ஒரு காலால பூமி அளந்துருவார், இன்னொரு காலால சொர்க்கத்தை அளந்துருவார். 3வது அடி வைக்கிறதுக்கு எங்கடா நிலம் இருக்கு, 3வது அடி எப்படி கொடுக்க போற? அதனால உன்னால சத்தியத்தை நிறைவேற்ற முடியாது. நீ பகவானுக்கு பண்ண சத்தியம் பொய், ஏன்னா அவரே பொய் தான். ஏன்னா அவர் பிரம்மச்சாரியும் கிடையாது, பிராமணனும் கிடையாது. அதே போல நீ அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அந்த சத்தியத்தோட நிறைவேற்றவும் முடியாது. ஏன்னா அவர் தன்னுடைய காலால அளக்க போறது கிடையாது, அவர் பெரிய உருவத்தை எடுத்து அளக்க போறார். அதனால அதுவும் பொய் தான். அதே போல அவர் அளந்துட்டார் அப்படின்னா 1 அடி அளந்துடுவார் பூமியை, இன்னொரு அடியை சொர்க்கத்தை அளந்துடுவார். 3வது அடி எங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பார். 3வது அடி எங்கன்னு கேள்வி கேட்கும் போது என்ன பண்ண முடியாது, 3வது அடியை கொடுக்க முடியாது. அப்ப உன்னால உன்னோட சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. சோ இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா நீ என்ன பண்ண போற, இந்த தானத்தை தப்பான இடத்துல பண்ணதுனால நீ நரகத்துக்கு போயிடுவ. ஆனா என்ன பண்ண, தானத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜனுக்கு சுக்கராச்சாரியர் சொல்லக்கூடிய உபதேசமா இருக்கு. சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு தகுந்தார் போல யஜ்யம் பண்ணும், தனக்கு தகுந்தார் போல தானம் பண்ணும், தனக்கு தகுந்தார் போல தவத்தை பண்ணும், தனக்கு தகுந்தார் போல கர்ம விஷயங்களை பண்ணும். அப்படி இல்லாம தன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனை பெரிய புத்திசாலின்னு சொல்லி சொல்றது கிடையாது. ஒருவனுக்கு எந்த அளவுக்கு பணம் இருக்கோ என்ன பண்ணும், அந்த அளவுக்கு என்ன பண்ணும், தன்னுடைய ஆன்மீக காரியங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது லோகாயுத விஷயத்த பேசிட்டு இருக்காரு. இது உண்மையில சாஸ்திர விஷயம் கிடையாது, என்ன பண்ண லோகாயுத விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் தன்னுடைய செல்வத்தை 5ஆ பிரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. 5ஆ பிரிச்சுட்டு ஒரு விஷயத்தை, அந்த 5 பகுதியில ஒரு பகுதியை தர்மத்துக்காக கொடுத்தணும், இன்னொரு பகுதியை தன்னுடைய புகழை அதிகப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தணும், இன்னொரு பகுதியை தன்னுடைய வீட்டுல நிறைய சாமானங்கள்லாம் வாங்குறதுக்கு வச்சுக்கணும்,
இன்னொரு பகுதியை சந்தோஷமா அனுபவிப்பதற்காக உபயோகப்படுத்தணும், இன்னொரு பகுதியை தன்னுடைய தன்னுடைய தினசரி செலவுக்கு உபயோகப்படுத்தணும். ஸோ இப்படி தன்னுடைய பொருளை 5 வகையா பிரிக்கணும். அப்படி பிரிச்சுட்டான் அப்படின்னா அவன் இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்கான், அடுத்த பிறகு சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் இது தப்பான விஷயம். அவன் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். நம்மளுக்கு ரூப கோஸ்வாமி சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு கிரகஸ்தனை எப்படி வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு, தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை 2 பகுதியா பிரிக்கணும். அதுல 50% எடுத்து என்ன பண்ணணும், உடனே அப்படியே பகவானுக்காக கொடுக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய 50% எடுத்துட்டு 25% என்ன பண்ணணும், நம்ம சேர்த்துக்கணும். மிச்சம் 25% என்ன பண்ணணும், நம்ம குடும்ப செலவுக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படிதான் ஒரு தன்னுடைய செல்வத்தை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் நீங்க சொன்னா யாரும் கோயில் கூட பக்கத்துல கூட வரமாட்டாங்க. 50% கொடுங்கன்னு சொன்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. 50% வேண்டாம், 5% நம்ம சம்பாதிக்கிறது 5% கொடுக்க முடியுமா? முடியாது. 1% ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சார் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் மாசத்துக்கு பகவானுக்காக எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சாஸ்திரம் சொல்லுது 50% கொடுக்குன்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா அதுதான் கிரகஸ்தம் சொல்லி சொல்லுது. நீ அப்படி கொடுத்தாதான் கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கும் போது பட்சணம் வளர்த்துக்க முடியும். அப்படி இருந்தாதான் கிரகஸ்த வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றோம். அப்படி இல்லைன்னா நம்ம இது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அப்படி இங்க சொல்றாரு சுக்ராச்சாரிய சொல்றாரு, இப்படி நீ என்ன பண்ணணும், செல்வத்தை 5ஆ பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரிச்சு நீ கொடுக்கணும்ப்பா. அப்படி கொடுக்கல அப்படின்னா நீயும் அழிஞ்சு போயிருவ, உடைய செல்வம் அழிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணாத, இந்த தானத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக நிறைய காரணங்கள் சொல்றார். அடுத்து என்ன பண்ற அப்படின்னா பஹ்ருச்ச ஸ்ருதி அப்படின்னு ஒரு ஸ்ருதி இருக்கான் ரிக்வேதத்துல. அந்த ரிக்வேத மந்திரத்தை எடுத்து பேசுறார். ரிக்வேத மந்திரத்துல எப்படி ஒருவன் தானம் பண்ணணும், தானம் பண்ணும் பொழுது எந்த சமயத்துல ஒருத்தன் பொய் சொல்லணும், எந்த சமயத்துல உண்மையை சொல்லணும், அந்த தானம் எப்படிப்பட்ட தானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சாஸ்திரத்தை என்ன பண்றாரு எடுத்து பேச ஆரம்பிக்கிறார்.